கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிறைய பேர் நிறைய வாக்குத்தத்தங்கள் அந்த 2026ஆம் ஆண்டுக்காக கேட்டிருப்பாங்க. நிறைய தீர்க்க தரிசனங்களை கேட்டிருப்பாங்க. நானும் எபிரேய மொழியின் வெளிச்சத்துல இந்த ஆண்டுக்கான, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான செய்தி, அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்னவாக இருக்கும் என்று தியானித்து பார்த்தேன். அப்பொழுது எனக்கு நான் தியானித்ததை உங்களோடு இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2026 என்ற வருடத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம், 2026 என்று. இப்ப எபிரேய மொழியை எடுத்துக்கொண்டோம்னா நம்ம பலருக்கு தெரியும், அதுல 22 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சிறப்பு சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு பொருள் உண்டு, அதுக்கு ஒரு சித்திர படம் உண்டு, அதுக்கு ஒரு எண் மதிப்பு உண்டு. உதாரணமாக முதலாம் எழுத்து ஆலஃப் என்ற பெயர். அந்த ஆலஃப் என்ற எழுத்தினுடைய படம் என்னன்னா எருதின் தலை, அதனுடைய பொருள் ஸ்ட்ரென்த், பவர், அதாவது வலிமை, சக்தி என்று நம்ம சொல்லலாம். அதனுடைய எண் மதிப்பு 1. இரண்டாவது எழுத்து பெத் என்று சொல்லுவோம், அதற்கு வீடு படமாக சித்திரமாக இருக்கிறது, அதுக்கு எண் மதிப்பு 2. இப்ப 2 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆவு என்று எபிரேய மொழியில ஆவு என்று சொன்னோம்னால் அதற்கு அர்த்தம் அப்பா. அப்ப அப்பா என்றால் அதுக்கு கூட்டுத்தொகை என்ன என்று பார்த்தோம்னால் ஆலஃபுக்கு 1, பெத்துக்கு 2. ஆவு என்பது 2 எழுத்தை சேர்ந்தது, ஆலஃப் அண்ட் பெத்து. சோ இதுக்கு 2ஐயும் கூட்டினா கூட்டுத்தொகை 3 என்று வருகிறது. இப்படியாக இந்த கணித எண் மதிப்பிற்கு என்ன பொருள் என்றால் கமாட்ரியா என்று ஹீப்ரு மொழியிலே சொல்லுவார்கள், எபிரேய மொழியிலே. ஆனா இந்த கமாட்ரியாவுக்கும் நாம் சொல்லுகிற அந்த ஜோதிடம் மற்ற எண் கணிதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது இறைவனை அடிப்படையாக வைத்த அல்ல, இது ஒரு எண்ணெய் விசேஷித்த விதமாக அதுக்கு ஒரு பொருளை சொல்லுவதுதான் இந்த கமாட்ரியா என்று. இந்த கமாட்ரியாவின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறப்ப நம்ம ஏற்கனவே நம்ம 2026 என்ற வருஷத்தை 2026 என்று நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அப்படியானால் அந்த 26 என்ற கூட்டுத்தொகை வர்ற வார்த்தை என்ன என்று பார்த்தோம்னால், ஆண்டவருடைய தேவனுடைய நாமத்தை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யெகோவா தேவன், யாவே தேவன் என்று சொல்லுவோம். அதில் 4 எழுத்துக்கள் இருக்கின்றன, அதாவது யோத், ஹே, வாவ், ஹே என்று 4 எழுத்துக்கள் இருக்கின்றன. முதல் எழுத்து யோதுக்கு எண் மதிப்பு 10, இரண்டாவது ஹே அந்த எழுத்திற்கு 5, சோ 10 + 5 16. மூன்றாவது எழுத்து வாவுக்கு 6 எண் மதிப்பு 15, 6 21. நான்காவது எழுத்து ஹேக்கு 5, அப்ப 21, 5 26. அப்ப 26 என்ற கூட்டுத்தொகைக்கு உரிய அது என்ன இது என்றால் தேவனுடைய நாமம், அதனுடைய கூட்டுத்தொகை தான் யாவே தேவனுடைய நாமம் தான் 26. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 20 பார்ப்போம். 20 2 10 சேர்ந்தா 20, 10 + 10 இல்லையா? அப்ப 10 என்றால் யோது. யோது என்பதின் பொருள் என்ன என்றால் கை. அப்ப 2 கை இருக்குது, 2 யோது இருக்கு 20ல, அப்ப 2 கை. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்மை வாவ் என்று இருக்கரம் கூவி இந்த 2026ஆம் ஆண்டிலே அழைக்கிறார். 2 கரங்களால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இப்ப 2026 நம்ம என்ன வசனம், வாக்குத்தத்த வசனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டிலேயே ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவதற்கு காத்திருக்கிறார். இதையே உறுதி செய்வது இன்னொரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆவது அதிகாரத்துல 7ஆவது வசனம் பாத்தீங்கன்னா, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இந்த 2025ஆம் வருடமானது நமக்கு வெட்கம் நிறைந்த ஒரு வருடமாக இருந்திருக்கலாம், துக்கம் நிறைந்த வருடமாக, பிரச்சனைக்குள்ளாக நம்ம கடந்து போயிருப்போம், நிறையவற்றை நம்ம இழந்திருப்போம். ஆனாலும் தேவன் சொல்கிறார், ரெட்டிப்பான பலனை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆனால் நமது பங்கு என்னதில் என்று நம்ம கட்டாயமாக யோசிக்க வேண்டும், அதுதான் உத்தமமானது. பொதுவாக யூதர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தை கட்டி காக்கிறது 3 விஷயங்கள் என்று. ஒன்று தோரா, அதாவது பைபிள். இரண்டாவது வொர்ஷிப். மூன்றாவது சேரிட்டி, அதாவது முதலாவது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய கட்டளைகளை நாம தியானிக்க வேண்டும். இரண்டாவதாக அவரோடு நேரம் செலவிட வேண்டும். என்ன நேரம் செலவிட வேண்டும்? பிரார்த்தனையின் மூலம், ஆராதனை மூலம் அவருடன் நேரம் செலவிட வேண்டும். மூன்றாவது பிறருக்கு, ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்கின்ற சேரிட்டி ஒர்க்ஸ் இல்லையா, அவர்களுக்கு செய்கிற தர்ம காரியங்கள். அப்ப நம்ம 2 கையால நமது வேதத்தை எடுத்து என்ன பண்ணணும், நம்ம வாசிக்கணும். 2025ஆம் வருடத்திலும் பழைய காலங்களிலும் இல்லாத அளவுக்கு ரெண்டத்தனையாக நாமும் இந்த கரங்களால் எடுத்து 2 கரங்களால் எடுத்து வேதத்தை வாசிக்க வேண்டும். 2 கரங்களால் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஆண்டவரிடம் அதிகமான ரெண்டத்தனையான நேரம் நாம் செலவிட வேண்டும். மூன்றாவதாக இதுவரைக்கும் நாம் செய்யாத அளவுக்கு ரெண்டத்தனையாக ஏழை எளியவர்களை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு தேவையானவற்றை அந்த தர்ம காரியங்களை நிறைவேற்றுவது நமது கடமையா இருக்கிறது. அப்பொழுதுதான் தேவனாய கர்த்தர் 2 கரங்களாலே நம்மை என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்கு, அந்த வாக்கு தத்தத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளா ஆகிறோம் இல்லையா? எனவே 2026ஆம் ஆண்டிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து அவர்களோடு நேரம் செலவழித்து வேதத்தை வாசித்து பிறருக்கு வேண்டியதை நம்ம
செய்ய கடவோம். அப்பொழுது தேவன் தாமே ரெண்டத்தியா நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே நாம் மீண்டும் சந்திக்கும் வரை நம்மோடு இருந்து பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.